அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நமது வழிவழியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு பாபர் தான் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு போடுறாங்க, அது நல்லா இல்ல, ஒரு நல்ல காரணம் சொல்லி வேற சாப்பாடு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பாடு மாத்தி மாத்தி சாப்பிடலாம்? ஒரு மாத்தி சாப்பிடுறதுன்னா 3 வேளை போகுதையா மாத்தி மாத்தி என்ன சாப்பிடலாம்? காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, நைட்டு ஒண்ணு. காலையில ஒண்ணு, மதியம் நைட்டு ஒண்ணு. காலையில ஒரு வேலைக்கே ஒரு 10 விதமான இது புடிக்கல இது நான் இதுன்னு மாத்திட்டு போனா அவனை என்னன்னு சொல்லுவீங்க? அவனை கேட்டா சோத்துக்கு செத்தவன் மாதிரி அவனோட வாழ்க்கைய அவனுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்காண்டி அவன் 10 இடத்துல நக்குவான். இப்போ கொள்கை இல்லாதவன் எங்க வேணா போலாம், புரியுதா? கொள்கை இருக்கிறவன் ஒரு இடத்துல தான் இருப்பான். அவனுக்கு கொள்கையே கிடையாது. அவனை என்னதான் சொல்றது, நாங்க துப்புனா நக்கி போன்ற மாதிரி அவன் எல்லாருமே சொல்லுவான். விஜயே நம்ம இப்படி சொல்றேன் அப்படிங்க ஓப்பனா சொல்லிடலாம். எல்லாருக்கும் தெரியும். ஐயா நான் அவர் மேல மரியாதை மரியாதை. அவரு 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் யூடியூப்ல பொழப்பு நடத்திட்டு போயிட்டு இருந்தாரு. அவர் இப்ப எல்லா இடத்துலயும் கட்சி விட்டு தாவறதான். ஏன் இதே தற்கொலை நம்ம விஜய பத்தி தான் சொன்னாப்புல, தகுதியே இல்லாதவரு, என்ன தகுதி இருக்குன்னு அவனுக்கு அரசியலுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னவரு இப்ப அந்த இடத்துல போயிட்டு 2026 சீமானே இருக்க மாட்டாருன்னு சொல்லுவாரு. அது சொல்லுவாருன்னா இல்ல, அவனுக்கு வாடகை வாய். அந்த முத்தார் இருக்கான்ல, அந்த மாதிரி இவன் இருந்தால் ஒரு பெரிய மனுஷன். அவன் இவன் பேசுறது கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. வாடகை பாத்துருக்கோம். நம்ம அரசு 2 கட்சி மரணமா பாத்துருக்கோம். நாம் தமிழ் வெளி கட்சி போறாங்க, வெளியில நம்ம ஏடிஎம் கேட்டிங்க மாறுறாங்க. ஆனா இவரு விவரம் தெரிஞ்சுல இருந்து முதல்ல திமுக இருந்தாரு, அதுக்கப்புறம் மதிமுக பிரிவு மதிமுக போனாரு, அப்புறம் மதிமுக அதிமுக போனாரு, அப்புறம் அதிமுக இவரு சசிகலா அணின்னு தெரிஞ்சாரு. அப்புறம் ஆரம்பிச்சு டிடி கூட இருந்தாரு. டிடிவில இருந்து அப்படியே நைஸா ஒதுவி திமுக ஆதரவு வந்தாரு. இப்ப திமுக ஆதரவு அந்த திராவிட வெற்றி கழகம் சொல்லிட்டு மல்லை சத்யா அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அதுக்கு போனாரு. அதுல இருந்து 1 மாசம் கூட ஆகல, இப்ப தமிழக தம்பி முதலமைச்சர் எப்படின்னா இவரே அவர் ஆள்றதுக்கும் ஒரு அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் இப்ப இவரு போனதுனால அவர் தகுதி ஆயிட்டாரு. யாரு? ஐயா நாஞ்சல் சம்பத் இருக்காருல்ல, இவரு போனோன்னா ஐயா விஜய் தகுதியானவர் ஆயிட்டாரு. அரசியல் அவர் இப்போ நீங்க சொல்றீங்க நம்ம கட்சியில போயிருக்காங்கன்னு. நம்ம கட்சியை விட்டு போனதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கட்சியில இணைஞ்சிட்டாங்களே, அது யாரா போட்டு காட்டுறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஏன்னா கூட்டு போயில அவர் ஆசை காட்டுவாங்க, ஆசை காட்டி இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு போன பிறகு நாம் தமிழர் கட்சியில பெருசா போடுவாங்க. நாம் தமிழர் கட்சியில இத்தனை பேர் இணைஞ்சாங்க, இத்தனை பேர் உங்க கட்சியில எத்தனை பேர் நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காங்க. அது திமுக சரி, அது மாதிரி கூடிய விரைவில் அணில்களும் 2026 அப்புறம் நம்ம கட்சிக்கு தான் வரப்போகுதுங்க. நிறைய எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. இல்ல மொத்த அணிலும், ஏன்னா 2026 அப்புறமா அந்த மீண்டும் சொல்ற அந்த சர்க்கார் படம் மாதிரி கிடையாது. ஒத்த விரல காட்டி ஊரை விட்டு இந்த படத்துல சீன் போட்டு இப்படி பறந்து ஓடி வர மாதிரிலாம் எலெக்ஷன் கிடையாது. அடி போடணும், புரியுதுங்களா? அதான் சொல்லுவாங்கல்ல, முதல்ல கட்டணும், ஃபர்ஸ்ட் தோண்டணும், அப்புறமா கட்டணும்னு சொல்ற மாதிரி இப்பயே இவ்வளவு ஓட்டுங்களை எங்க போச்சுன்னே தெரியல. ஓட்டு எஸ்ஐஆர்னு ஒண்ணு வச்சுட்டு இந்த ஓட்டுங்களை எங்க போச்சுன்னு தெரியல. அதுல உங்களுக்கு முக்கியமா அணிலுக்கு ஓட்டே கிடையாது. ஏன்னா 16 வயசு 15 வயசு 17 வயசு இதுங்கதான் பேசுதுங்க. நானு பழைய வீடியோ எல்லாம் இப்போ நேத்து கூட கொஞ்சம் பார்ப்பேன். சரி நம்ம பேசுவோம், யூடியூப்ல பேசுறதுக்கு கொஞ்சம் இதுவாகணும். ஒரு சின்ன பையன் அவன் சீமானை பத்தி பேசுறான். முதல்ல அவங்க அம்மா அப்பா அந்த பையனை கண்டிங்க, எப்படி வளர்க்கணும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்ன்றத சீமான் கையில கத்துக்க சொல்லுங்க. எப்படின்னா இப்போ தலைவர் பிறந்த நாள் வந்துச்சு பாத்தீங்களா? மகிழினின்னு ஒரு பாப்பா பேசினாங்க பாருங்க. என்ன அருமை, எழுதி கொடுத்தாங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல டெய்லி படிக்க சொல்லி பாடம் நடத்துறாரா, இல்ல சீமான் ஒரு கிளாஸ் வைக்கிறாரா, இல்ல நம்ம ஏதாவது சொல்லி கொடுக்குறோமா? அதெல்லாம் இங்க இருந்து வரணும். புத்திசாலிங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. தற்கூரின்னு ஏன் உங்களை சொல்றேன் தெரியுமா? முதல்ல தற்கூரின்னு உங்களை ஏன் சொல்றோம் சொல்லுங்க. இந்த மாதிரி பசங்களை வச்சு பேசுனதான் தற்கூரி. நாங்க வளர்ப்பு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. மகிழ்ச்சி அவங்க வச்சு பேசுறாங்க. ஆனா அவங்க பேசுற விதம் எப்படி இருக்கு, என்ன ஸ்பீச் அவங்க பேசுறாங்க? அவங்க பேசுறது ஸ்பீச் இல்லாது. இப்போ நீங்க கூட ஏன் தாவைக்கல்ல நிறைய பேர் இணைகிறாங்கன்றத சொல்லுங்க பாக்கலாம். பேச்சாளர்கள் இல்ல. எப்படி பேச்சாளர் கிடையாது. இந்த துப்புனா நக்குறவரு அவர் ஒரு பேச்சாளரு. சேர்ந்தோன்னா நீங்க உங்களுக்கு ஒரு மாநிலம்
போஸ்டிங் நீங்களா நீ ஒரு மாவட்ட போஸ்டிங் வந்து சேர்ந்த மறுநாள் எனக்கு டக்குனு வருதுண்ணே. நான் சொல்றேன்ப்பா, அடிப்படை உறுப்பினரா ரசிகனா இருந்தவனுக்கு இது வரலாம் பொறுப்பு கிடையாது. உறுப்பினர் கார்டு கொடுத்து துண்டு கொடுத்து இது போட்டு இப்ப வாழ்த்துக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்துல இருந்து அதை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி போட்டா நம்மளுக்கு ஒரு உறுப்பினர் ஆக்கிட்டாங்க அப்படி ஒரு வாகனத்தை பிடிப்பாங்க, மாவட்ட செயலர் மட்ட செயலர் எல்லாம் சேர்ந்து ஒரு பணம் போட்டு கூட்டு போயிருவாங்க, பணத்தை காட்டுறதுக்காண்டி கூட்டு போவாங்க. அதுக்காண்டிதான் இப்ப ஒரு உறுப்பினர் கார்டு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டாண்ட ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான், தம்பி நேற்று எல்லாருக்கும் உறுப்பினர் கார்டு கொடுத்தாங்களே நீங்க போலையா? அப்ப நானு எனக்கு இந்த எஸ்ஐஆர்னால ஓட்டர் ஐடி வந்து ரெடி பண்ணலண்ணே, அதனால இப்ப ஸ்டாப்ல இருக்கு, அதனாலதான் அங்கிள் நாங்க போல அப்படின்னு அண்ணல் அங்கிள் தான் சொல்லுவாப்புல. அதனால அங்கிள் நாங்க போல அப்படின்னா நான் சொன்னேன், சீக்கிரமா ஓட்டர் ஐடி ரெடி பண்றா தம்பி, அணிலுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு தானே உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. அதுல இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கன்னா ஒரு வெளியில் வந்து பொறுப்பு கொடுக்கணும் வேணாம்னு சொல்லுங்க. யாரு வந்தாலுமா ஏன்பா அந்த கட்சி ஆரம்பிச்சு ஆதவ் வந்தாப்புல வந்தவன போஸ்டிங், செங்கோட்டையன் வந்தாப்புல வந்தவன போஸ்டிங், இந்த சமத்தையாவா அவர் வந்தாப்புல வந்தவன போஸ்டிங். அப்ப அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறானே அவன் நிலைமெல்லாம் என்ன அவனே யோசிச்சு பார்க்க வேணாமா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புரியுதா? பணம் இருக்கிறவனுக்கு பொறுப்பு இருக்குன்ற மாதிரி அதே தற்கூரி கட்சி தான் தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளே சொல்லி சொல்லி அவங்கள வளர்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆள் தேவை. விஷயம் தவறுனா நம்ம தக்தி கேட்க தான் போறோம். அதனால அவங்க வளர்றாங்கன்னு நினைச்சா அது அவங்க வளர்ந்துட்டு போட்டோம், நல்ல விதமா வளர்த்தோம். நம்ம அதுதான் நம்ம சொல்றது. அவங்களால இப்ப என்ன வளர்ந்துருவாங்கன்னா, நம்ம பேசுறதுனால எல்லா இடமும் வந்து விஜய் டிவிக்கு அப்படின்றதுனால தெரியும். வளர்ந்துருந்தா வாக்கு சதவீதம் வாங்கணும், அதுதான் வளர்றது. சரிங்களா? எப்ப பாரு அந்த இன்ஸ்டாவை திறந்து வச்சுக்க. மீண்டும் சொல்றேன், 2026 ஒன்னு டிவிக்கு இல்லன்னா டிஎம்கே. ஏன்டா டே நடுவுல நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம், நீங்க ஒண்டிதானா? ஏன்னா உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்களா? நீங்க சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கோம். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா குறுக்க வந்து நானும் இருக்கேன் உங்களுக்கு. இப்ப இப்ப நம்ம பெரம்பூர்ல ஒரு 9,000 வாக்கு இப்ப ஸ்டாப் ஆயிருக்குமா? எத்தனை பேர் விடுபட்டு போயிருக்காங்க, இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிருக்குமா? ஒரு தொகுதிக்கேனா இப்போ வந்து ஒரு தொகுதியில எத்தனை அணில்ஸ் தமிழகத்திலேயே இல்ல எத்தனை அணில்ஸ் இருக்கும், அதுல எத்தனை ஓட்டு போயிருக்கும், அதெல்லாம் நீங்க முதல்ல பாக்குறதுக்கு உங்களால முடியுமா? முதல்ல கத்தாதீங்க, முதல்ல உங்க ஓட்டை காப்பாத்துங்க. ஓட்டை காப்பாத்துற வெளியே பாருங்க. அதுக்கு சொல்ல தெரியல உங்களுக்கு ஒன்னே மாநாடு. அது மாநாடு, உங்களுக்கு மாநாடுனா ஒரு கொள்கை இருக்கணும், தெரியும்ல உங்களுக்கு. எந்த கொள்கையில நீங்க மாநாடு இப்ப பண்ண போறீங்க? அனில் கொள்கை. ஷூட்டிங்கா? ஏதாவது படத்தோட ஷூட்டிங் இருக்குதா? அதுக்குதான் மாநாடா? பாண்டிச்சேரியில ஏதாவது ஷூட்டிங் இருக்கு? அது இருக்கும் கண்டிப்பா வந்து அதெல்லாம் பண்றதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப பாண்டிச்சேரியில தான் வந்து இப்ப எல்லாரும் பண்ணிட்டாங்க. இப்ப பாண்டிச்சேரி தான் முக்கியமான இடம். ஏன்னா இங்க கரூர் நடந்ததுல, சில பேரு இங்கே ஒண்ணு காட்ட முடியல, பாண்டிச்சேரி போய் என்ன போய் காட்ட போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல கழட்டிட்டு வரட்டும், அங்க போய் ஏதாவது கழட்டிட்டு பார்த்தாதான் தெரியும். அடுத்து 2 மாசம் ஆயிடுச்சா, 2வது மாசம் இப்போ 3வது மாசத்துல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணி ஆகணும்ல, ஒரு சம்பவம் பண்ணி ஆகணும், மக்களுக்கு காசு கொடுக்கணும்ல, கொடுக்கட்டும். இப்போ தமிழ்நாட்டுல கட்சி அமைச்சா தமிழ்நாட்டுல பண்ணிட்டாங்க, ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ அதர் மாநிலம், அது என்னதான் நம்மளுக்கு அண்டை பக்கத்துல இருந்தாலும் அது அதர் ஸ்டேட் தான். தமிழ்நாடு இல்லாம வேற ஒரு மாநிலம் தான் அது. அங்க போயிட்டு ஏதாவது நம்ம இவங்கள இது பண்ணி அதாவது அவங்களோட தற்கொலைத்தனத்தை காமிச்சு அங்க ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டா அது தமிழகத்துக்கும் சேர்ந்த அவமானம் தானே. முதல்ல கட்சிக்கு அவமானம், புரியுதுங்களா? கட்சிக்கு அவமானம். அது தமிழ்நாட்டுல இருந்து தமிழனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அவமானம் தான். ஒரு தமிழ்நாட்டுல இருந்து இந்த அது அதர் ஸ்டேட் மாதிரி தான். இப்போ அது தமிழ்நாடு பார்டர்ல இருந்தாலும் அதர் ஸ்டேட் மாதிரி தான். அதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குதான் செய்யும். இல்ல ஏற்கனவே இங்க ஏன்னா நம்ம குஷி எம்பளத்தாரு, அவர் ஊரு தானே எம்பளத்தாரு. அவருக்கு என்ன தெரியும், ஊர்ல அவர் போய் கேட்டு ரோட் ஷோக்கு கொடுக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. இப்போ ஒரு நடிகர்னால உங்களுக்கு வேணா கொடுத்துருக்கலாம், புரியுதுங்களா? இப்ப நம்ம நடிகரா இருக்கனால நம்மளுக்கு எல்லா பர்மிஷனும் கொடுக்கலாம். ஆனா அப்போ வந்து அவர் கேட்டு கொடுக்கல, நம்ம என்ன அழைப்பு அடிச்சுதான் கொடுத்தாங்க. நம்ம என்ன கேக்குறோம், இங்க உங்களுக்கு ரோட் ஷோ பர்மிஷன் வரல, பொதுக்கூட்டத்துக்கு இங்கே உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, இங்க பண்ண வேண்டியது பொது எதுக்கு பாண்டிச்சேரியிலே பண்றீங்கன்னு நம்ம ஒரு கேள்வி வருது. இப்ப பாண்டிச்சேரியில இருக்க ஓட்டு இருக்குல்ல, இப்போ நீங்க தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல எடுத்தீங்க, இப்ப பாண்டிச்சேரியிலயும் இருக்கிற மக்களை நீங்க புடிச்சு ஆகணும்ல. பாண்டி வெற்றி கழகம் வச்சிருக்கோம், அங்க போன பாண்டி கழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்க. ஏதாவது பாண்டிச்சேரி அதாவது வச்சிருவாப்புல. ஏன்னா அவர் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சு வந்து தமிழரை வந்து திசை திருப்பறதுக்காண்டி கழகன்றத கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தமிழர்களை உள்ள இழுக்கிறதுக்காண்டியும் தமிழக வெற்றி கழகம்னு அவர் எடுத்தாரு. ஆனா அவர் தமிழரே இல்லையே. நீங்க தமிழக வெற்றி கழகம் எடுக்க தெலுங்கர் வெற்றி கழகம்னு எடுத்திருக்கலாம்.
தமிழ்நாட்டுல அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், தெலுங்கர் வெற்றி கழகம். இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு இருக்கு. அதுக்குதான் நீங்க தமிழ்ல ஆரம்பிக்க வேண்டியதானே. இப்போ தமிழக வெற்றி கழகம்னு சொல்ற மாதிரி தெலுங்கர் வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லாம தெலுங்கர் வெற்றி கழகம் சொல்லி எடுத்துக்கலாமே நீங்க. அதுக்கு உங்களுக்கு முடியுமா? அது நீங்க ஒத்துக்க முடியுமா உங்களால? புரியுதுங்களா? நம்ம தெலுங்க பத்தி பேசணும்னா தெலுங்கர் எல்லாம் கோச்சிக்க வேண்டியதில்ல. இருக்க சில தெலுங்கர் கொஞ்சம் ஏமாந்து திராவிடத்தையும் ஆதரிக்கிற இஸ்லாமியரும், ஒரு தெலுங்கனை ஆதரிக்கிற இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து சொல்றேன். இது முதல்ல தமிழ்நாட்டுல தமிழன் ஆள வைங்க. தமிழன் ஆள வச்சாதான் தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்கும். புரியுதுங்களா? நம்ம இந்த மலைக்கு காசு கொடுப்பாங்க, இந்த பொங்கலுக்கு காசு கொடுப்பாங்க, இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, இந்த மகளிருக்கு பேருந்து இலவசம், எல்லாம் நம்ம தலையில தான் மிளகா அரைக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லாம் வந்து அவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து எடுத்து கொடுக்க போறது கிடையாது. எல்லாம் நம்ம தலையில அடிக்கிற மிளகா தான் கொடுக்குறாங்க. எங்க கொடுக்குறாங்க? மாசம் மாசம் கரண்ட் பில் ஏறின்னு கிடக்குது. கரண்ட் பில் காசு எடுத்து தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. எங்க இருந்து அவங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்து வந்து கொடுத்தாரா, இல்ல எங்க அப்பா வீட்டுல இருந்து நாங்க கொடுக்குற காசு எடுத்து கொடுக்குறாரு. எல்லாம் நம்ம உழைக்கிற காசு. இப்போ இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தோம். ஒரு வீட்டுல 5000 10,000 அப்படி கட்டுறாங்க. அந்த காசு தான் எடுத்து உங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுக்க போறாங்க. இது ஒரு நீங்க பேசணும் 100 கரெக்ட் தான். நம்ம காசு ஏத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதையாவது சரியான முறையில கொடுக்குறாங்களா? சரியான முறையில கொடுக்கறது கிடையாது. இப்போ அதானே ஒரு கிலோ 10 ரூபாய் போடுறாங்கண்ணா, 10 ரூபான்னு சொல்லி நீங்க குனிஞ்சு எடுக்க போறீங்க. பின்னாடி மழை நிவாரணத்துக்கு எத்தனை கோடி? நான் எத்தனை கோடி? அது 40,000 கோடியா? 4000 கோடி. 4000 கோடி. இது ஒரு விஷயம் சொல்லிருந்தா இல்ல, 4000 கோடிங்கிறது இது ஆரம்பத்துல. இப்போ வந்து 5 வருஷத்துக்கு இந்த 5 ஆண்டு காலம் முடிய போற காலத்துல இருந்து, அது ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சொல்றேன். இப்ப இந்த இவங்க ஜெயிச்சதுல இருந்து அது இந்த கோடி 4000 கோடியை எடுத்துட்டு வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் ட்ரெண்ட். டேய் மக்கள் எல்லாம் நம்மள தேடுறாங்கடா, டேய் மக்கள் எல்லாம் நம்மள தேடுறாங்க, 4000 கோடி எங்க? 4000 கோடி வீடை தேடி வெள்ளம் திட்டம் நம்மள தேடுறாங்க. இப்போ இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏரியா உள்ள எல்லாம் தண்ணி வந்தது. எங்க போனீங்க? எங்க போனீங்க? ஏன்னா அப்போ உங்களுக்கு எலெக்ஷன் கிடையாது, உங்களுக்கு ஓட்டு இல்ல. அப்போ உங்களுக்கு ஓட்டுக்கான வேலை இல்ல. இப்போ நீங்க ஏன் துடிக்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் 6 மாசமா 4 மாசமா இருக்கு ஓட்டு. இப்ப இந்த SIR ஃபார்ம் ஒண்ணு வந்தோன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? திராவிடர்கள், திமுக, அதிமுக கூட வேலை செஞ்சாங்களா வேலை செய்யலான்னு தெரியாது. ஏன்னா அது அவங்களுக்கு கொண்டு வந்து, அது பிஜேபியோட வந்ததுனால அவங்க பயப்படல. நம்ம ஓட்டு நம்மளுக்கு தான்டா, எப்படியும் வர வச்சிருந்தா, ஏன்னா இந்திக்காரன் உள்ள கொண்டு வந்துரும்டா, SR இருப்போம், இந்த ஓட்டு நிக்கடா, இந்த ஓட்டத்துக்கு உள்ள விடுறா அப்படின்னு சொல்லி பண்றதுக்கு அவனோட, அதனால ADMK வேலை செய்யல. ஆனா முழுக்க திமுக ஒரு இடத்துலயும் பாகா முகவர் மாதிரி ஒரு இடத்துலயும் இந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் கூட அவங்களே வச்சு ஃபார்ம் ஃபில்அப் பண்றது, அவங்களே எல்லாம் பண்றது, எல்லாரும் கரெக்டா கூப்பிட்டது, ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ண கூடாதுன்ட்டு. புரியுதுங்களா? ஏன்னா ஆமா அவங்க நான் உட்காந்து பார்த்தேன், உட்கார வச்சு அவங்கள வந்து வேலை இது பண்றதுல இருந்து MLA முதல் கொண்டு வந்துட்டு போனாருன்னா பாத்துங்களேன். நான் பார்த்தேன் எல்லா இடத்துலயும் நின்னுட்டு. ஏன்னா யாருன்னு சில பேருக்கு தெரியாது இல்ல, நம்ம அப்படியே சில நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துருவோம். இப்போ நம்ம கேட்க முடியாது, சரி பண்ணட்டும், அதுல அவங்க பண்றாங்கன்னா நான் அதுல 10 100 ஓட்டு இருக்குன்னா எங்களுக்கு ஒரு 20 ஓட்டு கொடுக்க மாட்டாங்களா? நீங்க போடுற திமுகவுக்கு போடுற ஓட்டு, நீங்களே ரெடி பண்ணி கொடுக்குற ஓட்டு, அதுல 20 ஓட்டு நாம் தமிழருக்கு இருக்காதா? சரி நம்மளுக்கு வேலை செய்யறாங்க, எப்படி அவங்க நம்மளுக்கு வேலை செய்யறாங்க, சரி நம்மளுக்கு வேலை மிச்சம் அப்படின்னு தான் நம்ம கம்முன்னு வந்துடுறது. அந்த இடத்துல நீங்க ஏன் செய்றீங்க, ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னு வச்சுக்க, அந்த 10 ஓட்டு நம்மளுக்கு வேஸ்டா போயிடும், 10 ஓட்டு 20 ஓட்டு. அதனால விட்டு வந்தாச்சு, பண்ணுங்க, எல்லாம் நம்மளுக்கு செய்யற வேலை தான். ஆனா இப்போ நம்ம தான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையும், நம்ம கூட இருக்கவங்களையும், நம்ம சொந்தக்காரங்களையும், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் எல்லாரையும் நம்ம தான் வந்து இப்ப பாக்கணும். அந்த SR இதுல வந்து ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ண கூடாது, நாம் தமிழர் ஓட்டு ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ண கூடாதுன்றது வேலையை பார்க்கணும். போயிட்டு இருக்கு. அதை பொறுத்து நம்ம எல்லா கட்சியும் அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வேற வழி இல்ல. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுச்சு, எலெக்ஷன் கமிஷன் வேலையை ஆரம்பிச்சிச்சு, நம்ம பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. இப்போ எத்தனை மாசம் இருக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாம் 5 வருஷம் கழிச்சு முடிய போற நேரத்துல சரி திமுக வந்து தூக்கி ஒழிக்கணும், பிஜேபி உள்ள வரணும், சீமான என்னென்னவோ பண்ணி பார்க்கலாம், யாரு கூடயும் ஒட்ட மாட்டேன்றாரு. ஒரு மேக்னெட் 2 ஒன்னா ஒட்டி பாத்திருக்கீங்களா? ஒட்டிக்கும் டக்குன்னு. அதே மேக்னெட் பெரட்டி பாத்திருக்கீங்களா? ஒட்டாது. அந்த மாதிரிதான் நாம் தமிழர். புரியுதுங்களா? தமிழனா வந்தாதான் ஒட்டும், திராவிடனாவும் தெலுங்கனாவும், புரியுதுங்களா, மற்ற இனத்தான வந்தாலும் ஒட்டாது. தமிழனுக்கு மட்டும் தான் இங்க வந்து முன்னுரிமை நாம் தமிழர் கட்சியில. இந்த மழையை பத்தி பேசுனீங்க, நிவாரணத்தை பத்தி பேசுனீங்க.
ஒரு எப்படின்னா ஒரு 4000 கோடி சொன்னாங்க, மழை பெய்யுது, தண்ணி நிக்குது, நீ 4000 கோடி நீ ட்ரைனேஜ் சிஸ்டம் நீ போட்டிருந்தா எதுக்காக பைப் வச்சு தண்ணி எடுக்கிற? அது அப்போ ஒரு 10 டிராக்டர் வாங்கி நிக்குது, பைப்போட சிப் பண்ணி வச்சிரு, நாங்க எதுவும் கேட்க போறோம். அந்த 4000 கோடி அவங்கவுங்க வீட்டாண்ட போட்டிருப்பாங்க. அது பல பேர் அதை விட்டுருங்க. அந்த கோடி 4000 கோடிய மோட்டர் வச்சு எதுக்கு அனுப்புறாங்கன்னா, முதல்ல நீங்க அஸ்திவாரத்தை நல்லா தோண்டினாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அஸ்திவாரமே சரியா தோண்டாம அங்கங்க சின்ன சின்ன ஓட்டையை போட்டு ஒரு 4 பைப்பை போட்டு இந்த காவால விட்டா அந்த தண்ணி எங்க போகும்? அங்கேதான் நிக்கும். அஸ்திவாரம் ஒழுங்கா போடாதுன்னா நீ முதல்ல காவாவை தூரவாரு. ஆமா, காவா தூர் வர மாட்டேன். சின்ன சின்ன மேனலு, இந்த சஸ்போனு, சின்ன சின்ன காவா கட்டுவாங்க. அதெல்லாம் கட்டிட்டு அந்த காவாவை கொண்டு போய் எந்த கனெக்ஷன் வைப்ப? பெரிய கால்வால தானே வைக்கணும். அதை யாரு கிளீன் பண்றது? அதை கிளீன் பண்ணாதான் தண்ணி போகும். இது ஒரு வெளிப்படையான ஊழல் தெரிஞ்சு எப்படி எல்லாரும் கம்மிருக்காங்க புரியல. அவங்க எப்படி பண்றாங்க தெரியும். மக்கள் பாக்குறாங்க கொஞ்சமாச்சு வேலை செய்யறாங்க அப்படின்னு இல்ல. இப்ப நம்ம 4000 கோடி ஆரம்பத்துல 4000 கோடினா, ஆனா அதுக்கு மேல எத்தனை கோடி போட்டாங்க, எத்தனை கோடி எடுத்தா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது வேலை நடக்கும் மட்டும் தெரியும். ஏன்னா தண்ணி போகல, மோட்டர் வைஸ் தான் எடுக்கிறோம். சென்னை மாநகராட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல மாநகராட்சியில எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாரும் அந்த வேலை எல்லாம் செய்யறது கிடையாது. சின்ன சின்ன கான்ட்ராக்ட்காரங்க, ஒரு பெரிய பெரிய முதலாளி, பெரிய பெரிய அதுல கிளாஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்கவுங்க இருக்காங்கல்ல. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா அதுல ஆளுங்க எத்தினா அவங்களுக்கு 20 லட்சம் போயிடும். மீதி 80 லட்சத்துல மீதி ஏஇ ஜேஇ அவங்க எல்லாம் போயிடும். மீதி இந்த கான்ட்ராக்ட்காரங்க எப்படி அவங்க எடுத்து அவங்க பண்ணணும்ல. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்க வேலை கரெக்டா ஆட்சியாளர்கள் கையில. நீங்க ஏன் அதை தெளிவா நின்னு எல்லாம் பண்ணி வச்சிருந்தா அது கிளீனா போக போகுது தண்ணி. பாக்கெட்ல காசு வந்துச்சுன்னு சொல்லி நான் ஒதுங்கிட்டேன்னா அது எப்படி? அப்படிதான் போவாங்கப்பா. இப்போ எவ்வளவு பணம் வேணுமோ இன்னும் 6 மாசத்துல எவ்வளவு, அதற்கான பலனை கண்டிப்பா அவங்க இன்னும் 4 மாசத்துல வச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான பலனை மறுபடியும் அதுதான் உங்களுக்கு பொங்கல் 5000 ரூபாய் கொடுக்க போறாரு. நீங்க அதை மறந்துடுவீங்கல்ல. திருந்தாத ஜென்மம் இருக்கிறவரெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க? இந்த மழை நிவாரண நிதி போன வருஷம் கொடுக்கல, போன வருஷம் பொங்கலுக்கு எதுவும் கொடுக்கல, சரிங்களா? இந்த வாட்டி உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க? நீங்க ஏமாந்து போறதுக்கு. எப்படி 2026ல திரும்பி திமுக ஐயா காசு கொடுத்துறாரு, நம்ம அவருக்கு விசுவாசமா ஓட்டு போட்டுணும்பா, அப்பாவுக்கு ஓட்டு போட்டு அப்பாதான்பா வரணும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் கத்துருவீங்க. அதுக்கப்புறம் 10 லட்சம் கோடி கடன் இன்னும் உங்க தலையில தான் வைப்பாங்க. 10 லட்சம் கோடி கடன்னா ஒருத்தனோட தலையில எத்தனை ஜனத்தொகை இருக்கு? ஒருத்தனோட ஏகப்பட்ட கடன் இருக்கு. என் தலையில எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க நான் வாங்கவே இல்லை. நீங்க வச்சுட்டீங்க அந்த கடனை, நாங்க தான் கட்டி ஆகணும். எப்படி கட்டி ஆகுறது? நீங்க வாங்குறீங்க, வாங்கி மக்கள் கொடுக்குற நீங்க உங்க வீட்டுக்கு சொத்து சேர்க்கறதுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்கும் எங்க தலையில கடன் வச்சுட்டு போயிடுவீங்க. அததான் தெளிவா சொல்றாரு சீமானு. அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க நீங்க. யாரா மனுஷனுக்கு எவ்வளவு போனா, அதாவது எப்படியா ஒருத்தன் ஒன்னு விதைக்கிறானா அதுக்கான காலம் திருப்பி அவங்களுக்கு பதில கொடுக்கும். அது நான் நல்லதை வச்சா நல்லது வரும், கெட்டதை வச்சா கெட்டது வரும். இல்ல பேர்லாம் தம்பி நீங்க பேசிட்டே இருக்கீங்க, உங்க அண்ணன் பேசிட்டே இருக்காரு. மத்த கட்சி மாதிரிதானே உங்க கட்சியும் ஆகும் ஜெயிச்சிட்ட பிறகுன்னு. முதல்ல நீங்க இல்ல ஓட்டு போட்டு சீமான முதல்ல சரி அண்ணனே முதலமைச்சர் ஆக்கலன்னா பரவாயில்ல, முதல்ல ஒரு சாம்பிள் பாருங்க. இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்கல்ல, ஒரு கடையில நல்ல பால்கோவா வாங்கணும், ஒரு அல்வா வாங்கணும், என்ன பண்ணுவீங்க? சாம்பிள் கொடுங்க, வாங்கி சாப்பிட்டு பாப்பீங்கல்ல. அந்த சாம்பிளா ஒரு 5 பேர் ஒரு நக்கி பார்த்தா தெரியுதுல நல்லா இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சாம்பிளா ஒரு 5 பேரை சட்டசபைக்குள்ள உள்ள மட்டும் விட்டு பாருங்க. ஒரு 5 பேர் சீமான உள்ள அனுப்புங்க. இல்ல வேலை செய்ய தூது வேலை செய்யலையா தெற்கு அனுப்புங்க. வெளியே யார் கேட்க போறா? நீங்க அண்ணன் அனுப்புறீங்களா இல்லையா? இருக்கிற ஒரு அறிவாலய அண்ணனும் ஒரு கூட ஒரு 2 பேரும், சரி அண்ணன் ஒரு ஆள் மட்டும் உள்ள அனுப்புங்க, 5 பேர் கூட வேணாம், சரி அனுப்புங்க. அனுப்பிச்சுட்டு ஒருத்தராச்சும் எந்த வேலை செஞ்சுட்டு சீமான் ஒழுங்காவே செய்யல வேலை அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஓட்டு போட நிறைய வாட்டி போயிருக்கேன்ப்பா. இந்த ஓட்டுக்கு போய் கேட்கவே இல்ல, அம்மா வணக்கம்மா நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டுருங்கம்மா, நம்ம சின்ன விவசாயமான்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்படின்னா தெரியுமாப்பா, ஏப்பா இதை செய்யறேன்னு சொன்னீங்க அதை செய்யறேன்னு சொன்னீங்க, எதுவுமே செய்யல. ஏம்பா நீ ஓட்டு போட்டு எங்களை உள்ள உட்கார விட்டு சட்டசபையில விட்டாதானேப்பா நாங்க பதில் சொல்ல முடியும். அந்த இடத்துல கோபமா பேச முடியல. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல கோபமா பேச முடியல. ஏன்னா நம்மளோட அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க, நம்மளோட ஒரு வாக்கு குறைஞ்சிருமோ, சரிங்கம்மா கண்டிப்பா செஞ்சிருமா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வர முடியும். புரியுதுங்களா? அது மாதிரி
நான் திரும்பி சொல்றேன், ஒரு சாம்பிள் பார்த்து எல்லாத்தையும் ஒரு புடவை வாங்கினா கூட இது கசங்கிரமா கிழிஞ்சிரமா, ஒரு சட்டை இந்த சட்டை நல்லா இருக்குமா, போட்டு பார்த்தா இந்த சைஸ் நல்லா இருக்குமா, இப்படிலாம் யோசிக்கிறீங்க. எல்லாம் யோசிங்க. ஒரு தடவை சீமான உள்ள விட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சிருக்கீங்களா? 2016 இருந்து உங்களுக்காண்டி குரல் கொடுத்துட்டு இருக்காருல்ல, நீங்களும் குத்த குனிஞ்சுக்கிட்டே இருக்காரா இல்லையா அவரு? சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை எவ்வளவு அடிப்பட்டா எழுந்து நிக்கிறேன். ஏன்பா எவ்வளவு அடிபட்டாலும் நினைச்சு 2026 அடிபட்டாலும் நினைச்சா நிப்போம். அணில் மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்சிட மாட்டோம். நீங்க பாக்கதான் போறீங்க மக்களுங்க எல்லாம். 2026 மாற்றம் கண்டிப்பா மாற்றம் இருக்கு, மக்களிடம் மாற்றம் இருக்கு. இத்தனை 2016 இருந்து குத்தி 3வது கட்சியா கொண்டு வந்தது, 2வது கட்சியா மாற்றுறது கூட இருக்கு. நீங்க 10 கட்சி கூட இருங்க. எப்படி? நான் தீவிர தல ரசிகர். உண்மையா நான் வீடியோ காண்டியும் இதுக்காண்டி சொல்ல. என் வண்டியில எங்க அம்மா கிட்ட வேணா கேட்டு பாருங்க. நீங்க ஒரு நாள் எங்க அம்மா கூட வீடியோ எடுத்து கேளுங்க, சொல்லுவாங்க. என் வாகனத்திலயும் சரி, என் 2 வீலர்ல தலை படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்டில்லு தான் இருக்கும். அந்த படம், ஆமா, அந்த படத்துக்கான ஸ்டில்லு கரெக்டா போய் ஓட்டிட்டு வந்துடுவேன். நாளைக்கு படம் ரிலீஸ்னா அந்த ஸ்டில்லு தான் ஓட்டுவேன். நான் எப்போ நாம் தமிழர் கட்சி வந்தனோ அன்னில இருந்து தலைவர் போடமோ, புரியுதுங்களா, அண்ணன் போடமோ, என் பேர் தான் போட்ட கூட, என் பக்கம் கிடையாது, என் பேர் தான் இருக்கும் என் வண்டியில, பாபு, அவ்வளவுதான், என் பேர் தான் இருக்கும். அப்படியாப்பட்ட நாளைக்கே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இருக்காருல்ல, எனக்கு ரொம்ப உசுறு, நல்லா பண்ணுவாரு, ஒரு நல்ல மனிதன். அவரே நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சாலாம் என்னோட ஓட்டு நாம் தமிழர் கட்சி தான். எப்படி? நான் ரசிகன். அரசியல்னா வேற. என் தலைவர் பிரபாகரன், சரிங்களா? என் தலைவர் பிரபாகரன், என் உயிர் எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான், புரியுதுங்களா? நான் சீமானோட தீவிர ரசிகன். அது எப்படின்னா தொண்டை. அதே மாதிரி இப்ப நீ விஜய் ஆரம்பிச்சிட்டா, இப்ப விஜய் கட்சியிலே விஜய்க்கு போடுறவன் இருக்கான பல பேரு இருக்காங்களா? முடிஞ்ச சொல்லுங்க. இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லிட்டேன், நாளைக்கு தலை ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் இல்ல விஜயும் தலையும் ஒரு கூட்டணியா ஒரு ஏதோ ஒரு இது பண்றாங்களா, அது போக மாட்டாரு. சொல்றேன், சப்போஸ் நான் போயிடுவேனா? எனக்கு காலங்காலமா ஏற்றுக்கொண்ட என் கொள்கை, என் பாதை அந்த மாதிரி பாதை. இப்போ என் வீட்லயும் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் 1000 படம் பார்த்து பசங்க திருந்தாட்டினாலும் கடைசி காலத்துல நான் அவங்க ஓட்டு வரையில் நான் புரிய வச்சிருவேன் எல்லாத்தையும், புரியுதுங்களா? சம்பவத்தை புரிஞ்சுப்பாங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்தாங்கன்னா பசங்க, என் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, நீங்க தலைவரா ஏத்துக்கிட்ட, நீங்க எல்லாரையும் தலைவரா ஏத்துக்கிட்டீங்க, சரிங்களா? நீங்க பிரபாகரனுக்கு மாலை போடுங்க, போடாம போங்க விஜயா, உங்களுக்கு ஏத்துக்க விருப்பம் இல்ல. நேத்து அம்பேத்கரோட நினைவு நாள், எல்லா படத்துக்குமே இந்த ஐடி கார்டு கொடுத்தீங்களா பொம்மை வச்சு, அந்த மாதிரி அந்த ஸ்டில் அந்த சட்டை, அதை தவிர அவர் எதுவும் மாத்த மாட்டீங்களா? நீங்க உங்களுக்கு அதுதான் இருக்குதா? எடிட்டிங் அதே போட்டோ தான், அந்த போட்டோ தான் நல்லா இருக்குல்ல, அந்த சட்டை தான் நல்லா இருக்கு. நாங்களாம் அப்பப்போ வேற சட்டை மாத்துறோம், தம்பி ஒரு சட்டை மாத்துறேன், நான் ஒரு சட்டை மாத்துறேன், அப்பப்போ ஒரு வீடியோல ஒரு சட்டை மாத்துறோம். நீங்க கொஞ்சம் போட்டோக்கு எழுதி கொடுத்து பேசுறேன், நம்ம யாரும் சொல்லி கொடுத்து. இப்ப இவ்வளவு நேரம் கூட நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கு யாரும் 10 நிமிஷம் கூட இல்லை, நீங்க எவ்வளவு நேரம் பேச சொன்னாலும் சரி. அந்த மைக்கை பிடிச்சி கொஞ்சம் பேசினா மட்டும்தான் கொஞ்சம் பயம் வருது. அந்த இது மாதிரி எல்லாம் பேசிடுறேன். ஏன்னா 400 பேர் முன்னாடி நீ பேசுனா நான் கொஞ்சம் ரெடி ஆகணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன் பேசுறதுக்கு. பேசுவேன், அதுக்கான ஒரு காலம் வரும். 84 அந்த மாதிரி நம்ம அதான் நம்ம பேசுறது கூட நம்ம கிட்ட பேசி பார்க்க சொல்லுங்க. முதல்ல முட்டு கொடுத்து பாக்கணும். நாங்களும் பல வீடியோல சொல்றேன், வாங்கயா பேசுவோம். அதுக்குதான் உங்களுக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டுருக்கீங்க. அந்த 4 பேரை வாடகை விற்க விடுங்க. நக்கனா துப்புனா நக்கர் இருக்காருல்ல, நான் இங்க இருந்து ஒரு பேப்பர் தூக்கி போடுறேன், அந்த பேப்பர் நீங்க இந்த பேப்பர் எல்லாரும் ஒட்டு நோட்டாக மாத்து. இதான் சிம்பிளா புரிஞ்சுங்க. நீங்களே என்ன சொல்றீங்க புரிஞ்சு மக்கள் சிந்திங்க. இத்தனை பேர் ஐயோ டிவிக்குல நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு, அவர் பேர் என்ன செங்கோட்டையன் வந்துட்டாரு. எத்தனை பேர் வந்தாலும் சரி, செங்கோட்டையனுக்கு அவங்க வீட்டுல ஒரு 5 ஓட்டு இருக்கலாம், நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு 2 ஓட்டு இருக்கலாம், சரிங்களா? ஓட்டு உங்களுக்கு போடுவாரா? இல்ல அவரு இந்த எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஆப்பு வைக்கிறதுக்கு வந்திருக்காரா? கட்சியில இருக்கிறாரா? எலெக்ஷன் இல்ல, அது கூட என்ன பண்றான் போய் பாடுறா அப்படின்னு கூட அமைச்சிருக்கலாம், புரியுதுங்களா? திராவிட வெற்றி கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரே மாசத்துல சேர்றாருன்னா அங்க போ அங்க என்ன பண்றான் பாரு, உள்ள இருந்து வேலை பாரு. இப்ப நான் கூட யோசிப்பேன் ஒரு டைம், இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் பேசுவோம் அப்படின்ட்டு, அது பர்சனலா பேசணும் இல்ல, அது மாதிரி சொல்லுவாங்கல்ல, உள்ளடி போய் பாரு அவன் என்ன பண்றான், அவனுக்கு கத்து கொடுக்குற மாதிரி பாரு.
இந்த படம் தான். படத்துல எப்படி கூட ஏந்து ஒருத்தன் உட்காந்து நின்றுட்டு பேசினே இருப்பான். அது ஒரு படத்துல பாத்திருக்கேன், ஏதோ ஒரு படத்துல. அந்த புள்ள என்ன பண்ணா பென்சில் வச்சு நோண்டினே இருக்கும், பாத்திருக்கியா? அப்படியே சேர் கீழே விழுந்துரும், வாத்தியார் கீழே விழுந்துருவாரு மல்லாக்க, விழுந்தோடனே நாம கோபம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரிதான் இந்த கதை ஆக போகுது. நாஞ்சில் சம்பித் வழங்க போயிருக்கதான் ஐயா செங்கோட்டையன் போயிருக்கோம். அதே மாதிரி ஃபியூச்சர் கவர்மெண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியில இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. எதனால மகிழ்ச்சினா தலா 40 லட்சம் கிடைக்குமா 30 லட்சம் கிடைக்குமான்றதுல இருக்காங்களா? பொதுக்கூட்டம் போட போறாங்க. இங்க நம்ம திருவிழியாச்சு கொஞ்சம் தள்ளிதான் கடைங்க இருக்கும். ஏன்னா புதுச்சேரியில பாத்துக்கேன் தம்பி, அண்ணெல்லாம் அந்த சைட்லாம் போவோம், நம்மளும் தானே பாத்துருக்கோம். நம்ம என்ன போவாதாலா பாண்டிச்சேரி போண்டா, அங்க வேட்ட சரக்கு விலை கம்மியா இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா கூட்டம் ஜாஸ்தியா காட்டுறதுக்குதான் பாண்டிச்சேரியில இருந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. பர்மிஷன் கொடுக்கும்போது அங்கேயே அவ்வளவு வியாபாரம் ஆச்சுடா, அப்ப நல்ல வியாபாரம் புதுச்சேரி முதலமைச்சர் ரொம்ப நல்லவர் தானேப்பா, நல்லவரா இருந்தாரு. இப்ப வந்து ஒருவனோட கைக்குள்ள இருக்கிறாரு, அவர் கைக்குள்ள இருந்தாலும் தெரியும். அதுவும் சரக்கு ரெடியாகி விக்கணும்ல, நிறைய புதுகலமா இருக்காங்களாம். ஏன்னா இந்த இன்னைக்கு 7ஆம் தேதியா, 7 ஒரு 23 நாள் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருவாங்க இங்க மாநாடு போட்டு. இத்தனை ஒயின் ஷாப்ல சரக்கே கிடைக்கல, மதுபான கடையில எந்த மதுபானமும் கிடைக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி கூட்டம் போட்டிருக்கோம்ல. எங்க கூட்டத்துல நாங்க போற வழியிலயும் ஒயின் ஷாப் எல்லாம் இருக்கும். எந்த கூட்டத்திலயாவது நாங்க இந்த கட்சி கூட்டம் வந்து இவ்வளவு வியாபாரம் வச்சுன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆனா யார் தெரியுமா சொல்லுவாங்க? ஹோட்டல்காரங்க, டீ கடைக்காரன் சொல்லுவான், நல்ல வியாபாரம் ஆச்சுப்பா இன்னைக்கு. அவனுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்குதுன்னா அவன் ஹோட்டல்காரனுக்கு இன்னைக்கு நல்ல வியாபாரம் பண்ணுவான். ஏன்னா எங்க ஆட்கள்லாம் வந்து நல்லா தின்னு கேட்டவங்க, தின்றதுக்கும் சரி வாடா கொஞ்ச நாள் போய் டீ சாப்பிட்டு வந்துருவோம், அண்ணன் பேசுறதுக்குள்ள அண்ணன் பேச ஆரம்பிச்சுக்குள்ள போயிட்டு வந்துருவோம், ஒரு காலேஜ் போயிட்டு வருவோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி இவனுக்கு அப்படிலாம் கிடையாது. எங்க ஒயின் சாப்பிடே வண்டி நிப்பாட்டு இங்க தாண்டா சரக்கு. முதல்ல தமிழ்நாட்டு சோதனை சுங்கச்சாவடி இருக்குல்ல, 30ஆம் தேதிக்கு சம வேலை இருக்கு. எல்லா வண்டியும் நிப்பாட்டி அங்க இருக்க சரக்கெல்லாம் கொண்டு வந்து வித்துட போறாங்கயா. எனக்கு அது வேற பயமா இருக்கு. இல்ல கடையில போயிட்டு ஒழுங்கா வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல, வாங்கி அங்க மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, அதை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடை இருக்குமா உள்ள போனா என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆமா, திடீர்னு இப்ப மொத்த கையை கட்சி விட்டா, ஒரு போலீஸ்காரோட கையை டிவிக்காரன் போராட்டம் பண்ண கையை கட்சி விட்டா. நீங்க அணில் கடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? அணில்களை கடி வைக்கிறீங்களா? அந்த வீடியோ அணில் மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி கடிக்கிறான். அவன் வெறி பிடிச்ச அணில்ன்றதை கடிக்க நம்ம செய்யும். அணில் தெரியுமா? அணில் கடிச்சா பல்லு உள்ள இறங்கிடும். நான் வாங்கிருக்கேன். அந்த போலீஸ் அவன் போலீஸ்கார் பாவம். ஏம்பா நாங்கெல்லாம் கேஸுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு கட்சி மூலியமா ஒரு வழக்கு போடுறாங்கன்னா நம்மள ஓடி ஏற்கனவே ஒரு வீடியோல ஐயா புடுறாவனா ஓடுனாங்க பாத்தீங்களா? அது மாதிரிதான் முதல்ல ஒரு கேஸ் போடல, ஐயோ துணியா காணும் ஓடுனாங்க பாரு. நம்ம வந்து கேட்போம், ஐயா நீங்க எதுக்குயா நாங்க என்ன பண்ணையா எதுக்கு பேசுறீங்க, வாங்க பாத்துக்கலாம் வாங்க. ஏம்பா ஒரு 4 மணி நேரம் உங்களால வந்து ஒரு கல்யாண மண்டபத்துல உட்காந்து ஒரு வழக்க உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்து ஒரு வழக்க வாங்குறதுக்கே உங்களால முடியல. நீங்க மக்கள் என்ன சந்திச்சு என்ன பண்ண போறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. தலைவரே ஒரு வழக்குக்கு பயப்படுறாரு, தொண்டம் பயப்படுறது பெரிய சாதாரண விஷயம். தலைவன் தான் தொண்டை வழி, தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தொண்டன். எங்க அண்ணன் எப்படியோ அந்த மாதிரிதான் நாங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும். உங்களால வந்து இந்த மாதிரி மத்த நேரம் ட்ரெண்டா அண்ணன் பேசின பேச்சு எடுத்து போட்டு அண்ணனை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்களா, அவதூறு படுத்துறீங்கல்ல. இந்த மாதிரி உட்காந்து நீங்க ஒரு யூடியூப் சேனல ஒண்ணு ஓபன் பண்ணி உங்க கட்சி வளர்க்குற வழியை பார்க்கலாம்ல. உங்களால முடியுமா? இப்ப நாங்க பேசுறதுக்கு உங்களுக்கு கமெண்ட் தான் போட முடியும், உங்களால கமெண்ட் போட மாட்டோம். அசிங்கமா திட்டுவாங்க. நீங்க திட்டுறதுனால நாங்க என்ன அப்படி குறைஞ்சிட போறோம்? நீங்க என்னன்னா திட்டுங்க, நாங்க உங்களை பத்தி பேசுறதுதான். நீங்க 2026 அப்புறம் இல்லன்னா அதுக்கப்புறம் ஊத்துவேன் நான்லாம் முன்ன. அது கண்டிப்பா நடக்கும், பயங்கரமா கழுவுவேன். ஒரு 4 மாசம் இப்ப வந்து வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறாப்புல தம்பினாலாம் டெய்லி போடுவேன். உனக்காண்டி டெய்லி தம்பி வாடா போடுவோன்ட்டு போட்டுனே இருப்பேன் வீடியோ, நான் சொல்லினே இருப்பேன் டிவி கே பத்தி. அதனால அணில்கள் வந்து இப்போ டிவி கட்டி டார்ச் லைட்டு ஒத்த சீட்டுக்கு போயிட்டாரு, பேட்டரி புடிங்கி ஒத்த சீட்டுக்கே போயிட்டாரு. யாரு? அவரும் நான் சீஃப் ஏஜென்டா இருக்கோ இல்ல, அவரும் நாம் தமிழரும்
எப்படின்னா வாக்கு சதவீதத்துல 4 ஓட்டு 5 ஓட்டு 10 ஓட்டுன்னு இந்த பெரம்பூர்ல ஓடின்னு இருக்கும். ஆளானப்பட்ட டார்ச் லைட்டு டப்பு கொடுத்து அவ்வளவு கூட்டம். அவரு கமலுக்கே எவ்வளவு கூட்டம் வந்து தெரியுமா? மாநாடு கூட்டம். நம்ம இந்த முத்தமிழர்லயும் சரி, இந்த கொனிங்கூர் முனையிலயும் கமல் வரவில்லை, அவ்வளவு கூட்டம். எல்லா கூட்டம் வந்தது. புரியுதுங்களா? யாருக்கும் கூட்டம் இல்லாமலாம் கிடையாது. இப்போ அவங்க எல்லாம் நடிகர்கள். இதே சீமான் ஒரு நடிகரா இருந்தா, ஒரு ரஜினியாவோ ஒரு கமலாவோ அதே மாதிரி சீமான் ஒரு நல்ல ஒரு நடிகரா இருந்திருந்தா, ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஆக்டரா இருந்திருந்தா அவருக்கு தான் கூட்டம். ஆனா இப்போ அவரு படத்துல ஒரு படப்பிடிப்பாளராக இருந்தாலும், எழுத்தாளராக இருந்தாலும், இப்ப அவருக்கு இருக்க கூட்டம் ஸ்டார்டிங்ல 2016 நான் சொல்றேன். இப்போ எங்களுக்கு கூட்டம் இல்லைன்னா சொல்லல, 2016 சொல்றேன். அதே மாதிரி அங்க இருந்து நேரா அவரு அரசியல் குச்சிருந்தாருன்னா முதல்ல சிஎம் ஆயிருப்பாருல. இப்ப நீங்க எப்படின்னா, நான் முதல்லயே நான் வந்தா ராஜாவா தான் வருவேன். எப்படி நான் வந்தா ராஜாவா தான் வருவேன். ராஜாவா கூஜாவா 2026 பாத்துரலாம். நீங்க இன்னும் எத்தனை பேர் வராங்களோ வலிச்சிங்க உங்க கட்சிக்கு. அதனால முதல்ல நீங்க கதறாதீங்க. முதல்ல உங்களுக்கு சின்ன என்ன? உங்களுக்கு அணிலா இல்ல யானையா இல்ல எங்க அண்ணனுடைய சின்னமே என்னன்ற மாதிரி விவசாய சின்னம் எங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அது மாதிரி உங்க விஜய் சின்னமா அவருக்கு என்ன கொடுப்பாங்க? அங்கீகாரம் பெற்றாதான் நம்ம கேக்குறது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன சின்னத்துல கொடுக்குறாங்களா இந்த சின்னத்தை மனப்பாடம் பண்ணுங்க. மாத்தி ஈத்தி கேட்டு விவசாயின்னு சொல்றாதீங்க. விவசாயி திரும்பி கேட்டுற போறீங்க. விவசாயி எங்க சின்னம் அங்கீகரிச்சப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட சின்ன விவசாயி. ரொம்ப போதை, இதுக்கு மேல வேணாம். ரொம்ப வருத்தம் எடுத்துட்டோம். இதுக்கு மேல வருத்தத்தை தீஞ்சிடும். இல்ல அவங்க தீஞ்சின்னு தான் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் கழுவி ஊத்துங்க. வேணாம் பாவம், கொஞ்சம் விட்டுடலாம். இப்போ ஒரு வாரத்துல பார்க்கலாம். இதுக்கு